இப்போதாங்க வீடியோ போட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன். அதுக்குள்ளே வந்து அப்டேட் வந்துருச்சு. பிரஜின் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வைல்ட் கார்டு என்ட்ரி கண்டஸ்டன்ட் போல இருக்குது. நம்ம பழைய பாட்டுகள் என்னை தேடி காதல் என்ற வார்த்தை எனக்குன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த சீரியல் நேம் கூட மறந்து போச்சு, காதலிக்க நேர்மலைன்னு நினைக்கிறேன். அந்த சீரியலுடைய மிக முக்கியமான ஒரு நடிகராக இருந்தார். பயங்கரமான அவங்க 2 பேர் தான் நிஜ வாழ்க்கையிலையும் ஜோடியாக மாறினாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப எல்லாத்தினாலையும் ரசிக்கப்பட்ட ஒரு நடிகர். பட் ஆனால் அவர் வந்து சினிமாவுக்குள்ளே வருவார், பெரிய அளவுக்கு சாதிப்பார், அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து உருவாகாமல் அப்படியே சீரியலுக்குள்ளேயே இருந்தார். சீரியலுக்குள்ளேயும் அப்படியே டைலூட் ஆகி கிடக்கிறாப்புல. இப்போது அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக பிக் பாஸுக்குள்ளே பயங்கரமான ஒரு இதில் வந்திருக்காரு. இங்கே உள்ளுக்குள்ளே யாருக்கும் மரியாதையே தெரியாது. அந்த மரியாதைனா என்னென்னு வந்து அவங்களுக்கு நான் காட்டுறேன், உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் என்ன காமெடினா, உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தெரியாது. இவங்க ஒரு பில்டப்போடு உள்ளே போகிறாங்க பாருங்க. இவங்களை பார்த்தாலே அவங்க பயந்து சாவாங்க. ஐயோ நம்மளோட இடம் போயிருமே, நம்ம எதுவுமே இது வரைக்கும் பண்ணலையே, 23 நாள் தான் நான் இருக்கேன், நம்மளை போட்டு பொழக்க போகிறாங்க, இன்னும் 80 நாள் இருக்கேன், நம்ம எப்படி வந்து தாக்கு பிடிக்க போகிறோம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே தான் உள்ளுக்குள்ளே இருக்கவங்க உட்காந்துருப்பாங்க. இவங்க நம்ம வீரவசனம்லாம் பேசிட்டு உள்ளே போகிறாங்க. வைல்ட் கார்டு என்ட்ரிக்குள்ளே போகிற எல்லாருமே வீரவசனம் பேசுறது சகஜமான விஷயம் தானே. இதில் ஒன்றும் புதுசாக நான் ஒன்றும் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, இது வரைக்கும் மீடியா மூலமாக ஒரு பெரிய ஃபேம் வந்து கிடைக்க வேண்டிய மனுஷன் இப்போ கூட பக்கமாக ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு இப்போ பெருசாக ஃபேமஸ் ஆகாத ஒரு படம், டக்குன்னு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனால் அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து பேசப்படலை. சினிமாலேயும் நடிக்கிறாப்புல, பட் ஆனால் அந்த படங்கள் ரிலீஸ் ஆகாமல் போயிடுது, சீரியல் ஒன்றும் பெருசாக கிளிக் ஆகாமல் போயிடுது, அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளே இருக்காப்புல. ஸோ இந்த பிக் பாஸ் ஃபேமை வச்சாச்சு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஏதாவது நகர மாட்டாரா அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்ப்போம், நடக்கும்னு நம்புவோம். ஸோ பிரஜினும் திவ்யா கணேஷ் 2 பேரும் உள்ளுக்குள்ளே வந்து என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. இவங்க எல்லாருமே மெயினாக டார்கெட் பண்ண போகிறது, இவங்களுக்குலாம் ஆல்ரெடி வந்து உழைச்சி பெரிய இடத்துல வந்து பிரஜின்லாம் ரொம்ப உழைச்சிருக்காப்புல, ஒரு பெரிய ஃபேம் கிடைக்காமல் தடுமாறிட்டு கிடந்தாப்புல. ஸோ தடுமாறிட்டு கிடக்காப்புல அவர்லாம் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே உட்காந்து ஊண்டுட்டு இவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா பயங்கர காண்டாவாங்க. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, வெளியே வந்து 23 நாட்கள் என்ன கதை நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு தான் உள்ளே வராங்க. ஆக அவங்க யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ நம்ம ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ள போகிறேன்னு வச்சுங்களேன், இந்த இருக்கிற இந்த 16-17 பேர் ஒன்றுமே பேர்னா தேவையில்லை, தாராளமாக போட்டு என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா எவனுக்குமே எதுவுமே தெரியாது. குண்டா கழுவுனியா இல்லையா, சோறு தண்ணியா இல்லையா, நான் துணி எடுத்தனா இல்லையா, இவ்வளோ தான் இவங்களுக்கு தெரியும். ஏதாவது விக்ரமுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும், சபரி கொஞ்சம் தெரியும். அந்த மாதிரி 2-3 பேருக்கு தான் ஓரளவுக்கு பிக் பாஸை பற்றியே சில அப்டேட் தெரியுமே தவிர மற்றபடி பெரிய அளவுக்கு கேம் ப்ளே பண்ணுற அளவுக்கு பிக் பாஸ் கேம் வந்து மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு வந்து கேம் ஆடுற அளவுக்குலாம் எங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க யாருக்குமே பெரிய நாலேஜ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுனா எழுதுங்க. பிரஜின் அவர்களே, உள்ளுக்குள்ளே வந்து பெரிய சாதனைகள் பண்ணுங்கள். உங்கள் 2 பேரை நம்பி தான், திவ்யா கணேஷையும் பிரஜினை நம்பி தான் அடுத்து நம்மளுக்கு என்ன கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டாக 25ஆவது நாள் உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று நாளைக்காக இருக்கும், இல்லை நாளானிக்காக இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.